கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்றது. ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக்ல விமானப்படையோட அடிப்படை கடமை என்னன்னா, ஒரு போர் உருவாக்குற சூழ்நிலையில நம்ம 3 ஃப்ரண்ட் வார்னு ஒரு சினாரியோக்காக வச்சுக்கிறோம். நாளைக்கு பங்களாதேஷும் சேர்ந்து இந்தியாவை தாக்குதுன்னே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே. அப்போ இந்த இடத்துல பங்களாதேஷோட விமானப்படை தளங்கள் அப்படின்றது 1 மணி நேரத்துக்குள்ள, போர் துவங்கிய 1 மணி நேரத்துக்குள்ள முற்றிலும் எப்படி அழிக்கக்கூடிய அந்த போர் பயிற்சி இப்போ இந்திய விமானப்படை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் இதில் போகுமா அப்படின்னா விமானப்படை தளத்தை உருவாக்கி, அப்போ பங்களாதேஷ் இந்தியாவுக்கு நேரடியாக ஒரு எதிரி ஆகுது. நேரடியாக எதிரி ஆகும் பொழுது பாகிஸ்தானை இப்போ இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பங்களாதேஷை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, நம்ம அப் ஸ்ட்ரீமில் இருக்கிறோம். நதிகள் எல்லாமே இந்தியாவிலேருந்து உருவாகி அங்கே போகுது. ஸோ நினச்சா நம்ம என்ன வேணால் பண்ண முடியலாம். உணவு, மருந்து, கல்வி உட்பட எல்லாத்துலேயுமே இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை யூனிஸ் கூட எடுக்க மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.